இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 T20 போட்டிகளில் இதுவரை ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத இந்திய அணி ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானம் நாட்டிங்ஹாம்ல இன்று 3வது T20 போட்டியை எதிர்கொள்ள இருக்கு. இந்த நிலைமையில அந்த போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11ல ஏதாவது மாற்றம் இருக்கலாமா, குறிப்பா அந்த போட்டியில என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2வது T20 போட்டியின் மூலமா வைபவ் சூரியவன்சி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தன்னோட அறிமுக போட்டியில களமிறங்கினாரு. இதுவரை ஆசிய மைதானங்கள விளையாடி வந்த வைபவ் சூரியவன்சி பந்த கரெக்டா பேட்ல வாங்கி ஹிட்டிங் ஆடி விளையாடினாலும் கூட கடந்த 2வது T20 போட்டியை பார்க்கும்போது பந்த கரெக்டா பேட்ல வாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டதை பார்க்க முடிஞ்சு. குறிப்பா ஸ்பின் பவுலிங்கையும் கூட சரியா பேட்ல வாங்க முடியாம தான் ஸ்டம்பிங் முறையில விக்கெட் கொடுத்துட்டு போனாரு. எனவே இந்த 3வது T20 போட்டியை பொறுத்தவரை வைபவ் சூரியவன்சி பந்த கரெக்டா பேட்ல வாங்குவாரா, நல்லா ஹிட்டிங் ஆடி விளையாடுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு. குறிப்பா கடந்த 2வது போட்டியில தோல்வி ஏற்பட்டதுக்கு ரவி பிஷ்ணோய் ஒரே ஓவர்ல 29 ரன்களை விட்டு கொடுத்தது தான் காரணமா இருந்துச்சு. இப்படியான சூழல்ல அந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசியிருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் தான், இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பிளேயர் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு நான் சுட்டிக்காட்ட விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன்படி சொல்லல அப்படின்னு அந்த பிளேயரை மறைமுகமாவே சொல்லியிருந்தாரு. இதனால அந்த 3வது போட்டியில ரவி பிஷ்ணோய்க்கு பிளேயிங் 11ல இடம் கிடைப்பது கடினமா இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. எனவே பிளேயிங் 11ல வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. வாஷிங்டன் சுந்தரோட பவுலிங்கும் கூட அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது அப்படினாலும் கூட அவரால் பேட்டிங்ல கூட பங்களிப்பை கொடுக்க முடியும் அப்படின்றது அட்வான்டேஜா இருக்கலாம். குறிப்பா கடந்த போட்டியில தவிர்க்கப்பட்ட சஞ்சு சாம்சனுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கடினம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரக்கூடிய ஜிம்பாப்வேவுக்கு எதிரான சீரீஸ்லயே சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்படல அப்படின்னு போது இந்த சீரீஸோட மீதமுள்ள 3 போட்டியில சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்வது கடினம் தான். குறிப்பா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, வைஸ் கேப்டனா இருக்கக்கூடிய திலக் வர்மாவோட பேட்டிங் ஆர்டர் சரிதானா, இது ஒரு சரியான டீம் காம்பினேஷன் தானா அப்படின்னு ஒரு கேள்வியானது இருக்கு. ஏன்னா மிடில் ஆர்டர்ல களமிறங்கி விளையாடக்கூடிய திலக் வர்மா டெத் ஓவர் வர களத்துல நிக்கிறாரு. குறிப்பா சில நேரங்கள்ல பந்துகளை ரொம்பவே எடுத்து இன்னிங்ஸை ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய அளவு விளையாடுவாரு. இதனால டீம்ல சரியான ஒரு பினிஷர் இல்லையா அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. எனவே வரக்கூடிய போட்டிகள்ல திலக் வர்மாவோட பேட்டிங் ஆனது டீம்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா அந்த போட்டியில அக்சர் படேலோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆனது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு. ஏன்னா கடந்த அயர்லாந்து சீரீஸ்ல இருந்து இப்ப இந்த இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டி வர ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரா பேட்டிங்ல தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தவறி வந்துட்டு இருக்காரு. எனவே இந்த போட்டியில அக்சர் படேலோட பேட்டிங் ஆனது எப்படி இருக்கும், குறிப்பா வாஷிங்டன் சுந்தரும் கூட இடம்பெற்றா அவரும் கூட என்ன செய்வார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.